கதிரானந்தர், நீங்கள் இந்த பல்வேறு வேலூர் மாவட்ட பிரச்சனைகள் தொடர்பாக கூறும்போது கூட இந்த மத்திய அரசின் கொள்கைகள் திட்டங்கள் அது தொடர்பாக பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறதாக கூறுனீங்க. இன்னொன்று, இப்போ நம்ம வேலூர் தொகுதி நிலவரத்தை பற்றி சொன்னீங்க. ஓகே, நம்ம தேசிய அளவில் நீங்கள் ஜிஎஸ்டி 2.0 அமலுக்கு வரும், காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடும், வரப்போகும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கிடைக்கும் என்று கூறுறீங்க. உண்மையிலேயே தேசிய அளவில் கள நிலவரம் ஆட்சி மாற்றத்திற்கான நிலவரமாக இருக்குதான்னு நினைக்கிறீங்களா சார் நீங்கள்? அதாவது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சீட்டு வந்து மோர் தென் 350 to 375 சீட்ஸ் இந்தியா கூட்டணி போய் உட்காரும். அது எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா மக்களை வந்து ஏமாற்ற முடியாது. ரெண்டு விஷயங்கள் மக்கள் கிட்ட. ஒண்ணு, மக்களுக்கு சேமிப்பு உயரணும். ரெண்டாவது, மக்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய தன்மை ஒரு பாசிட்டிவா தெரியணும். அப்படி இருந்தா மட்டும்தான் மக்கள் வந்து சந்தோஷமா இருப்பாங்க. அந்த ஹாப்பி இண்டெக்ஸ் சொல்லுவாங்க, அது நல்லா இருக்கும். இன்னைக்கு மக்கள் கிட்ட 10 ஆண்டு காலமாக சேமிப்பு குறைஞ்சு போச்சு, சுத்தமா குறைஞ்சு போச்சு. பேங்க் பேலன்ஸ் நில். அது மட்டும் இல்லாம இந்த அரசாங்கத்தோட டாக்ஸ் பாலிசி இதெல்லாம்னால நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. அப்படி என்ன ஆகுதுன்னா, அவங்க வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ரெண்டாவது, வாழ்வாதாரம் இல்ல, அவங்களோட சேமிப்பும் கரைய ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த அரசாங்கத்து மீது அவங்களுக்கு கடுமையான கோபம் இருக்கு. ஆனா இதுவே தொடர்ந்ததுன்னா, இதுவே இவ்வளவு பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் தொடர்ந்ததுன்னா கண்டிப்பாக இது எங்க போய் முடியும்னா மக்கள் புரட்சியில தான் போய் முடியும். அதனாலதான் மக்கள் வந்து தங்களுடைய கோபத்தை, தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இந்த தேர்தலில் எதிர்த்து வாக்களிக்க இருக்கிறார்கள். அது எங்களுக்கு நல்லா உணர ஆரம்பிச்சிருக்கு. என்னுடைய நண்பர்கள் அதிகமான பேர் வடநாட்டுல இருக்காங்க, வடநாட்டு எம்பிஸ் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சியிலேயே கூட எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்களே கையை விரிச்சுட்டாங்க, எங்களுக்கு முடியாது, இந்த வாட்டி எங்களுக்கு கஷ்டம், எங்க பிரதம மந்திரி மீண்டும் பிரதமர் ஆவறது வாய்ப்பு இல்லைன்னு அவங்களே ஆர்வம் சொல்லியிருக்காங்க. ஆனா ஆர்வங்கள்லாம் நாங்க நம்புறது இல்லை. ஆனா மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பல்ஸ் ரொம்ப தெளிவா சொல்லுது, மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைக்க மாட்டார், இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும்ன்றத ரொம்ப தெளிவா சொல்லுறாங்க. ஒரு சின்ன உதாரணத்தோட முடிக்கிறேன். 100 நாள் வேலை திட்டம்னு கிராமங்கள்ல இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த மன்ரேகா திட்டம்னு சொல்லக்கூடிய 100 நாள் வேலை திட்டம், செல்லமா ஏரி வேலைன்னு சொல்லுவாங்க. அதுல என்ன சார் பிரச்சனை மோடி அவர்களுக்கு? அதுல ஏன் சார் வந்து கையை வைக்கிறாரு? கிராமப்புற பெண்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கக்கூடிய திட்டம் அது. ஆனா அதுல லாப நஷ்டத்தை பாக்குறாரு மோடி அவர்கள். நிர்மலா சீதாராமையார் வந்து அதை வந்து படிப்படியா அதுக்கான பணத்தை குறைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு அவங்க போறாங்க. அப்ப அந்த பெண்கள்லாம் என்ன சொல்றாங்க, மோடி எங்க 100 நாள் வேலை திட்டத்தை கையை வச்சுட்டாரு, மோடி எங்க 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்திட்டாரு, எனக்கு கொஞ்சம் நெஞ்சம் வர கூலியை கூட மோடி நிறுத்திட்டாருன்றது அவங்க பெரிய ஒரு கம்ப்ளைண்டாவே சொல்றாங்க எங்க கிட்ட வாக்குகளை கேட்டு போகும்போது. இப்ப எங்க முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் உயர்த்துவோம், நம்ம ஊதியத்தையும் நாங்க 400 ரூபாயை உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லும் போது மக்கள் பெருசா வரவேற்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை முக்கியமா கொடுக்கணும், அவங்க சம்பாதிக்கிறதுக்கான வழியை கொடுக்கணும், அப்பதான் அவங்க சேமிப்பு உயரும். அதே மாதிரி விலைவாசி குறைக்கிறேன்னு எங்க முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா செலவினங்கள் குறைப்பதற்கான பட்ஜெட் இது. அதுக்கான முன்னுதாரணம் எங்க அரசாங்கம் கோடிட்டு காட்டியிருக்கு. அப்படி நம்ம ஒரு பக்கம் வாழ்வாதாரம் உயரும், ஒரு பக்கம் செலவினம் குறையும் போது மக்களோட மகிழ்ச்சி அந்த அளவு உயரும். இதுதான் ஒரு அரசாங்கம் எப்படி நடைபெற வேண்டும் என்பதற்கு உதாரணம். இதை தவறிவிட்டது மத்திய சர்க்கார். ஆட்சி செய்ய அவர்களுக்கு இனி எந்த முகாந்தமும் இல்லை, முகமும் இருக்காது. இந்தியா கூட்டணி ஆட்சி மாற்றத்தை செய்து இந்தியாவை ஆளும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை.